தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 1ஆம் வாரம் ஜனவரி 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன பண்றாரு? சீடர்களை அழைக்க போறாரு. ஓகேங்களா? அதுவும் எப்ப யோவான் கைது செய்யப்பட்ட பின்னாடி ஏசப்பா நற்செய்தியை பறைசாற்றிக்கிட்டே என்ன பண்றாரு? ஒவ்வொரு இடமா போய் சீடர்களை தேடுறாரு. அப்ப கலிலேய கடலோரமா போகும்போது நம்ம சீமோன் பேதுருவையும் அந்திரியாவையும் பார்த்து கூப்பிடுறாரு. ஓகேங்களா? சரி, ஏசப்பா முதலில் யாரை தன் சீடராக அழைத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலாக அந்திரேயாவை தான் ஏசப்பா தன்னுடைய சீடராக அழைக்கிறார். ஓகேங்களா? அடுத்ததான் யாரு? நம்ம பேதுரு. அதாவது பேதுருங்கிற அவர் பேர் வச்ச சீமோன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளையும் கூப்பிடுவார். அங்கே பாருங்களேன், நம்ம செபதேவின் மக்கள் பாருங்களேன், அவங்க அங்கே இருந்தாங்க, படகுல இருந்தாங்க. ஏசப்பா கூப்பிட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு உடனே பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அவங்க அப்பா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அவங்க கூலி ஆள்களோடவே அப்படியே விட்டுட்டு என்ன பண்ணாருங்க? அவங்க 2 பேரும் ஏசப்பாவை பின்பற்ற போயிட்டாங்க. யாக்கோபும் நம்ம அவருடைய சகோதரர் யோவானும். ஓகேங்களா? ஸோ நம்மளும் ஏசப்பா கூப்பிடுவார். அப்பப்போ கூப்பிடும்போது என்ன பண்ணணும்? உடனே மற்றதெல்லாம் விட்டுட்டு ஏசப்பாவை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ நாம் எல்லா நேரமும் எப்பயுமே தயாராக இருக்கணும். எந்த ஒரு பிடியிலும் நம்ம சிக்காமல் ஏசப்பா கூடவே நம்ம இருப்போம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசுவின் நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.